கொம்பு பிடிக்கக்கூடாது, மாட்டோட வாழை பிடிக்கக்கூடாது. ஒன்லி மாட்டோட திமிலை மட்டும் நம்ம பிடிச்சி அது மேல அந்த வீரர் வந்து 1 2 3 கவுண்ட் பண்ணுவாங்க. அது கவுண்ட் பண்ற வரைக்கும் இருந்தாங்கன்னா வீரர் வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல மாட்டை தொடவே முடியல, மாடு எஸ்கேப் ஆயிடுச்சு, இல்ல ஒரு பிடி கூட மாடு மேல இல்ல, மாடு ஓடிடுச்சு அப்படின்னா மாடு வின் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவாங்க. மாடு வின் பண்ணிடுச்சுன்னா மாட்டோட ஓனருக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாங்க. கட்டில், பீரோ, சைக்கிள், டிவி, செல்போன், மிக்சி, கிரைண்டர் அந்த மாதிரி நிறைய பிரைஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி போறதுல ஜல்லிக்கட்டுல வரும். மஞ்சு விரட்டுன்றது இப்ப 5 மாடுல 2 மாடு ட்ரெயின் ஆன மாடு அது ஜல்லிக்கட்டுல இறக்குறாங்க. மீதி 3 மாடு வந்து இப்பதான் பழக்கிட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னா அது இந்த மஞ்சு விரட்டுல கொண்டாந்து விடுவாங்க. கிரவுண்ட்ல கட்டி வச்சிருக்க மாட்டை வந்து கவுத்து விட்டுருவாங்க. கிரவுண்ட்ல 4 பக்கமும் தலை பிச்சுக்கிட்டு அந்த மாடு ஓடும். ஸோ 360 டிகிரி வியூல உங்களோட கண்ணு இருக்கணும். எந்த சைடு இருந்ததுனால எங்க வேணாலும் மாடு வரும். இந்த வீடியோ எல்லாம் எடுக்கும் போதே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு ஒரு சேஃபான இடத்துல வண்டி மேலே ஏறி தான் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி மாடு ஓடும். இது வந்து மஞ்சு விரட்டு. ஸோ மஞ்சு விரட்டுல மாடு ஓடிடும். அது பின்னாடி வீரர்கள் போவாங்க. அதுல ரூல்ஸ் எதுவும் கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மாட்டு மேல மாடு பிடிக்கிறது